காலையில் பள்ளிக்குச் சென்ற காவேரி தன் மாணவி அம்மு அவளுடைய அப்பாவுடன் வருவதை பார்த்துவிட்டு அந்த முகத்தை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்று குழப்பமடைகிறார். வகுப்பறைக்குச் சென்றதும் அம்முவிடம் அவளது அப்பாவை பற்றி விசாரிக்க அம்மு தன் போனில் இருந்த புகைப்படத்தை காட்டுகிறாள். அதில் இருப்பது விஜய்தான் என்பதை உணர்ந்த காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் மெல்ல நிழலாடுகின்றன. அதே சமயம் அம்முவின் உண்மையான பெயரும் காவேரிதான் என்பது தெரியவர ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைந்திருப்பதை அவர் உணர்கிறார். வீட்டிற்குச் சென்ற காவேரி அந்த புகைப்படத்தை அம்மா சாரதாவிடம் காட்ட அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். விஜய் உயிரோடு இருப்பதை அறிந்ததும் கங்காவும் குமரனும் உடனடியாக காஞ்சிபுரத்திற்கு வந்து விஜயை தேடி பள்ளிக்குச் செல்கிறார்கள். அங்கே விஜய்க்கு பதில் வந்த அன்பரசு அவர்களை பார்த்துவிட்டு, விஜயும் குழந்தையும் நிம்மதியாக இருக்கிறார்கள், தயவு செய்து காவேரியை சேர்த்து வைத்து அவர்கள் வாழ்க்கையை கலைத்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார். ஆனால் விடாமுயற்சியுடன் அவர்கள் விஜயின் வீட்டை தேடி கண்டுபிடித்து விடுகிறார்கள். விஜயையும் காவேரியையும் மீண்டும் சேர்த்து வைக்க திட்டமிடும் கங்கா தனது குழந்தையின் புகைப்படத்தை காவேரியிடம் கொடுத்து அதை அம்முவின் டைரியில் வைக்கச் சொல்கிறார். அதன்படியே காவேரியும் அந்த புகைப்படத்தை அம்முவிடம் கொடுத்து அனுப்ப வீட்டில் வந்து அந்த டைரியை திறந்து பார்க்கும் விஜய் அதிர்ந்து போகிறார். தன் குழந்தையிடம் பாடம் சொல்லிக் கொடுக்கும் அந்த ஆசிரியை வேறு யாருமல்ல, தன் மனைவி காவேரிதான் என்பதை அவர் உறுதி செய்கிறார். உடனே ஆவேசத்துடன் தன் தாத்தாவிடம் சென்று, காவேரி இறந்துவிட்டதாக ஏன் பொய் சொன்னீர்கள் என்று விஜய் சத்தமிட உண்மையைச் சொல்ல முடியாமல் தாத்தா தவிக்கிறார். இறுதியில் காவேரி உயிரோடு இருக்கும் உண்மை தெரியவர விஜய் தன் மனைவியை தேடி பதற்றத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். பிரிந்திருந்த இந்த இரண்டு உள்ளங்களும் மீண்டும் ஒன்று சேருமா என்பதை இனி வரும் நாட்களில்தான் பார்க்க வேண்டும். விஜய் ஓடி வந்து காவேரியின் கைகளைப் பற்றிக் கொண்ட அந்த நொடியில் சுற்றியிருந்த உலகம் அப்படியே நின்றதைப் போல இருந்தது. காவேரியின் கண்களில் வழிந்த கண்ணீர் இத்தனை காலப் பிரிவின் வலியையும் ஏமாற்றத்தையும் ஒரு சேரக் காட்டியது. உயிரோடதான் இருக்கேன்னு தெரிஞ்சும் என்னை வந்து பார்க்காம எப்படி இத்தனை வருஷம் இருந்தீங்க என்று காவேரி விம்மி அழ விஜயால் வார்த்தைகளே பேச முடியாமல் போனது. எனக்கு உன் ஞாபகம் மங்கி போயிருந்தது காவேரி, நீ விபத்துல இறந்துட்டதா எல்லாரும் சொன்னாங்க. நான் அதை அப்படியே நம்பி ஒரு நடைபெணமாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நம்ம அம்மு முகத்தை பார்த்துதான் இத்தனை வருஷம் உயிரோடவே இருந்தேன் என்று விஜய் தன் இயலாமையை சொல்லி வருந்துகிறார். அப்போதுதான் காவேரிக்கு தான் இத்தனை நாள் பள்ளியில் கொஞ்சி விளையாடிய அந்த அம்மு தன் சொந்த மகள் என்ற உண்மை சுரீரென உரைக்கிறது. தன் மகளை இத்தனை நாள் அடையாளம் தெரியாமல் ஒரு ஆசிரியையாக பார்த்ததை நினைத்து அவர் மனம் துடிக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் அம்முவும் அங்கே வர காவேரி ஓடிச் சென்று அவளை வாரி அணைத்துக் கொள்கிறார். அம்மு, நான் தான் உன் அம்மா என்று அவர் கதற அந்தச் சின்னஞ்சிறு குழந்தை குழப்பத்துடன் விஜயை பார்க்கிறது. விஜய் கண்கலங்கியபடி தலையசைக்க, மிஸ் தான் எங் அம்மாவா என்று கேட்டு அம்முவும் காவேரியை கட்டிக்கொள்கிறாள். ஒரு தாயும் மகளும் இணையும் அந்த நெகிழ்ச்சியான காட்சியைக் கண்டு அங்கிருந்த சாரதாவும் கங்காவும் ஆனந்தக் கண்ணீர் வடிகிறார்கள். ஆனால் இந்த சந்தோஷத்தை தடுத்து நிறுத்த விஜயின் தாத்தா அங்கே நுழைகிறார். இந்தச் சேர்க்கை நிலைக்காது, காவேரியால் நம் குடும்பத்திற்கு ஆபத்துதான் வரும் என்று அவர் மீண்டும் பழைய பகையை தூண்ட முயல இத்தனை நாள் அமைதியாக இருந்த விஜய் சிங்கமாகச் சீறுகிறார். இனி ஒரு வார்த்தை பேசாதீங்க தாத்தா, என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் பிரிச்சு வச்சது போதும். இனி யாராவது இவங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சா நான் யாருன்னே பார்க்க மாட்டேன் என்று எச்சரிக்கிறார். தாத்தாவின் பிடிவாதம் தளர விஜயும் காவேரியும் தங்கள் மகளுடன் கைகோர்த்து நிற்கிறார்கள். பல வருடப் போராட்டத்திற்குப் பிறகு அந்த உடைந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைகிறது. காவேரி தன் கணவன் மற்றும் குழந்தையுடன் தன் புகுந்த வீட்டிற்கு தைரியமாக புறப்படுகிறார். இந்த கதையின் அடுத்த கட்டமாக காவேரி மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழையும்போது நடக்கும் வரவேற்பு மற்றும் சவால்களைப் பற்றி பார்ப்போம். விஜய், காவேரி மற்றும் குட்டி அம்மு மூவரும் கைகோர்த்து அந்த பெரிய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். வாசலில் நின்றிருந்த விஜயின் தாத்தாவும் அன்பரசுவும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். இத்தனை காலம் தாங்கள் கட்டி வைத்த பொய்க்கோட்டை இன்று சரிந்து விழுந்ததை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. விஜய், இது உனக்கே நல்லதா தெரியுதா? இவ வந்தா இந்த வீட்ல மறுபடியும் நிம்மதி போயிடும் என்று தாத்தா மீண்டும் குரலை உயர்த்துகிறார். ஆனால் விஜய் சற்றும் தயங்காமல், தாத்தா, இத்தனை வருஷம் நீங்க சொன்ன பொய்ய நம்பி என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையோட அம்மாவையும் பிரிஞ்சு நரகத்தை அனுபவிச்சது போதும். இனி இந்த வீட்ல காவேரிக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதுதான் எனக்கும் என்று கராராகச் சொல்லிவிட்டு காவேரியின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் செல்கிறார். உள்ளே நுழைந்ததும் காவேரிக்கு அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் பழைய நினைவுகளை தட்டி எழுப்புகிறது. தான் வாழ்ந்த அறை, சமைத்த சமையலறை என அனைத்தும் அவர் கண்ணில் நிழலாடுகின்றன. அம்மு ஓடி வந்து, மிஸ், இல்லம்மா, இனிமே நீங்க எங்க கூடவே இருப்பீங்களா என்று கேட்க காவேரி அவளை வாரி அணைத்துக் கொண்டு முத்தமிடுகிறார்.
"ஆமாடா செல்லம், இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்" என்று சொல்லும் அந்த தருணம் அங்கிருந்த அனைவர் கண்களையும் குளமாக்குகிறது. அப்போதுதான் சாரதாவும் கங்காவும் அங்கே வந்து சேருகிறார்கள். "என் பொண்ணு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடைச்சிருச்சு. இனிமே அவளை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்" என்று சாரதா எச்சரிக்கிறார். அன்பரசு மெல்ல மனம் மாறி, "மன்னிச்சிருங்கம்மா, விஜயும் பாப்பாவும் நிம்மதியா இருக்கணும்னு தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம்" என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். காவேரி மெல்ல மெல்ல அந்த வீட்டின் பொறுப்புகளை ஏற்கத் தொடங்குகிறார். பழைய கசப்புகளை மறந்து விஜயும் காவேரியும் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குகிறார்கள். அம்முவுக்கு தன் அம்மாவே ஆசிரியையாகவும் கிடைத்தது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அந்த உடைந்த குடும்பம் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறது. குடும்பம் ஒன்று சேர்ந்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் திடீரென ஒரு புதிய திருப்பம் ஏற்படுகிறது. காவேரி வீட்டுக்குள் நுழைந்து விளக்கேற்ற தயாராகும் போது பழைய பகையுணர்ச்சியில் இருந்த விஜயின் அத்தை மல்லிகா அங்கே வருகிறார். "இந்த வீட்டோட மருமகளா? இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ வந்த ராசிதான் அன்னைக்கு விபத்து நடந்து எங்க அண்ணன் குடும்பமே சிதறிப்போச்சு" என்று விஷத்தை கக்குகிறார். இதை கேட்டதும் காவேரி ஒரு நிமிடம் நிலைகுலைந்து போகிறார். ஆனால் விஜய் சற்றும் தாமதிக்காமல், "அத்தே, அன்னைக்கு நடந்த விபத்துக்கு காரணமே நீங்கதான் அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. அன்னைக்கு கார் பிரேக் ஃபெயிலியர் ஆனது தற்செயல் இல்லைன்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுச்சு. அதை மூடி மறைச்சது யாருன்னு எனக்கு தெரியும்" என்று ஆவேசமாகச் சொல்கிறார். மல்லிகாவின் முகம் சட்டென வெளுத்துப் போகிறது. விஜய் தொடர்கிறார். "காவேரி இல்லாம நான் இத்தனை வருஷம் செத்து செத்து பிழைச்சது போதும். இனிமே இந்த வீட்டு அதிகாரமோ சொத்தோ எனக்கு முக்கியமில்ல. என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தான் முக்கியம். அவங்களை யாராவது ஒரு வார்த்தை காயப்படுத்தினாலும் நான் இந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவேன்" என்று அதிரடியாக அறிவிக்கிறார். விஜயன் இந்த வைராகியத்தை பார்த்ததும் தாத்தாவும் அத்தையும் மிரண்டு போகிறார்கள். அப்போது குட்டி அம்மு ஓடி வந்து, "அப்பா, சண்டை போடாதீங்கப்பா. மிஸ் இல்ல அம்மா, வந்தாச்சுல்ல, இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம்ல" என்று மழலை மொழியில் கேட்க அங்கிருந்த இறுக்கம் மெல்ல தளர்கிறது. காவேரி அம்முவை தூக்கிக் கொண்டு, "கவலைப்படாதே கண்ணா, இனி அம்மாவையும் அப்பாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது" என்று உறுதியளிக்கிறார். சாரதா தன் மகளின் கையை பிடித்து, "பார்த்தியா காவேரி, உன்னோட பொறுமையும் அன்பும் தான் இன்னைக்கு உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்திருக்கு. இனிமே தைரியமாயிரு" என்று வாழ்த்துகிறார். அன்றைக்கு இரவு நீண்ட வருடங்களுக்குப் பிறகு அந்த வீட்டில் ஒரு முழுமையான சந்தோஷம் நிலவுகிறது. காவேரியும் விஜயும் நிலவொளியில் அமர்ந்து தங்கள் எதிர்காலத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த காட்சியில் மல்லிகா தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாரா அல்லது மீண்டும் ஏதாவது சதி செய்வாரா என்று பார்ப்போம். மல்லிகா அத்தை அந்த இடத்திலிருந்து விறுவிறுவெனத் தன் அறைக்குச் சென்று கதவைச் சாத்திக் கொள்கிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள் இன்னும் அந்த பழைய வன்மத்தை விடவில்லை. எப்படியாவது இந்த குடும்பத்தைச் சிதறடிக்கணும்னு பார்த்தா இந்த விஜய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டானே என்று கருவிக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் காவேரி மெல்ல மெல்ல அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையாக பார்க்கிறார். அம்முவின் அறைக்குச் சென்றபோது அங்கே இருந்த ஒரு பழைய டைரியை பார்க்கிறார். அதில் விஜய் ஒவ்வொரு நாளும் காவேரியை பிரிந்து வாடிய ஏக்கத்தை வரிகளாக எழுதியிருப்பதை பார்த்து அவர் கண்கள் குளமாகின்றன. "காவேரி, நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பாரம். நம் மகள் அம்மு வளரும்போது உன் சாயலில் இருப்பதை பார்க்கும்போதெல்லாம் என் இதயம் துடிக்கிறது" என்று விஜய் எழுதியிருப்பதை படித்துவிட்டு அவர் விஜயை பார்க்கிறார். அப்போது அங்கே வந்த விஜய் காவேரியின் தோளில் கை வைக்கிறார். "என்ன காவேரி, பழைய கதையை படிச்சுட்டு இருக்கியா? இனி அந்த சோகமெல்லாம் வேண்டாம். நாம இழந்த 5 வருஷத்தை இனி வர்ற காலங்கள்ல சந்தோஷமா மாத்தணும்" என்கிறார். காவேரி மெல்ல தலை சாய்த்து, "நிஜமாவே இது கனவு இல்லையே. நான் என்